Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஆஃபில் எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தொடர்ந்து எல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னு சொன்ன சேனங்களா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் எக்ஸாம் நல்லா படித்து சூப்பராக வந்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு ஒன், பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஷ் ஆவார். செகண்ட் ஒன், எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை. தேர்ட் ஒன், பௌத்த மதம் ஜப்பானிலிருந்து சீனாவுக்கு பரவியது. செகண்ட் ஒன் பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைக்கப்பட்ட பின்னர் புனித தோமையார் கிறிஸ்துவ கொள்கை பரப்பினார். ஐரோப்பியாவில் புதிய சோபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டணமாகும். டிராஜன் ரோமனின் மோசமான சர்வாதிகாரில் ஒருவர் ஆவார். ஃபோர்த் ஒன், ஸ்பெயினை கைப்பற்றிய அரேபிய தளபதி யார்? டேஷ். ஃபிஃப்த் ஒன், பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் டேஷ். சிக்ஸ்த் ஒன், பாறை குழம்பு காணப்படும் அடுக்கு டேஷ். செவன்த் ஒன், ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் டேஷாம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. எய்த் ஒன், உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் ஜிபிஎஸ் பயன்படுத்தும் செயற்கைக்கோள். நைன்த் ஒன், மக்களாட்சியின் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள். டென்த் ஒன், இன ஒதுக்கல் என்னும் கொள்கை பின்பற்றிய நாடு. 11th ஒன், டேஷ் காலத்திலிருந்து உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. 12 பாருங்க, சார் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று. 13th ஒன், பின்வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்ததல்ல. 14th ஒன், தமிழகத்தின் வடகிழக்கு பருவ மழை பொழியும் மாதங்கள். செகண்ட் ரோமன் ஏதேனும் 10 வினாக்களுக்கு குறுகிய விடையலில் வினாயன் 28 கட்டாய வினா. 15 பாருங்க, சங்க காலம் குறித்து அறிந்து கொள்ள நாயனங்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சான்றாக இருந்தது. 18th ஒன், மும்மணிகள் இச்சொல்லை விளக்கி கூறுக. 17th ஒன், மறுமலர்ச்சியின் விளைவுகள் பற்றி ஒரு சிறுகுறிப்பு வரைக. 18th ஒன், பிரான்சின் 3 எஸ்டேட் வர்க்கங்களின் அமைப்பு பற்றி எழுதுக. 19th ஒன், புவியின் 4 கோள்களை பற்றி சுருக்கமாக எழுதுக. 20, வானிலை சிதைவு வரையறு. 21, மக்கள் அடர்த்தி என்றால் என்ன. 22, தொலை நுண்ணுறவு வரையறு. 23 பாருங்க, ஆப்ரகாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையறை கூறுக. 24, போக்சோ வரையறு. 25, கிராம ஊராட்சியின் முக்கிய பணிகள் யாவை. 26, சூரிய சக்தி என்றால் என்ன. 27, சிறு மற்றும் குறு விவசாயிகளை வேறுபடுத்துக. 28, இயற்கை பணம் என்றால் என்ன. தேர்ட் ரோமன் ஏதேனும் 10 வினாக்களுக்கு விரிவான விடையளிக. வினாயன் 42 கட்டாய விடை அளிக்கவும். 29 பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புகளை. ஃபர்ஸ்ட் ஒன், மௌரியர் காலத்தில் ஆட்சி, கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌடிலர் எழுதிய நூல் டேஷ் ஆகும். செகண்ட் ஒன், டேஷ் தீர்க்கதரர்கள் நீண்ட மரபில் வந்தவர் என்று 24வது மற்றும் கடைசி தீர்க்கரர்கள் என்று சமணர்கள் நம்புகிறார்கள். தேர்ட் ஒன், பாலைவன பல்லுயிர் தொகுதியில் வளரும் தாவரங்கள் டேஷ் எனப்படும். ஃபோர்த் ஒன், தேசிய வாக்காளர்களின் தினம் அனுசரிக்கப்பட்ட நாள். ஃபிஃப்த் ஒன், தமிழக மக்களின் பெரும்பான்மையினர் டேஷ் தொழிலையே சார்ந்திருக்கின்றனர். 30 பாருங்க, மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது தெளிவுபடுத்துக. 31, புவியின் சார் கண்டுபிடிப்புகளின் விளைவுகளை குறித்து ஆராய்க. 32, 1789ஆம் ஆண்டு புரட்சிக்கு பிரெஞ்சு தத்துவ ஞானிகள் பங்களிப்பை விளக்கவும். 33, வேறுபடுத்துக. ஆ, கருவம் மற்றும் மேலோடு. பி அதாவது ஆ பாருங்க, புவி மாதிரி மற்றும் நில வரைபடம். காரணம் கூறு. இ, உயிர்கோளம் ஒரு நிலையான சூழல் மண்டலத்தை கொண்டுள்ளது. 34 வந்து வளிமண்டலத்தின் அமைப்பை பற்றி ஒரு பத்தியில் எழுதுக. 35, வானிலை சிதைவு என்றால் என வகைப்படுத்துக. 36, புவி அமைப்பு வரையறு. 37, மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை. 38, உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கொள்ளும் முக்கிய சிக்கல்கள் மற்றும் சவால்கள் யாவை. 39, புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தகாத வளங்கள் வேறுபடுத்துக. 40, இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரி. 41, காலக்கோடு 1780 முதல் 1800 வரை ஏதேனும் 5 உலக வரலாறு நிகழ்வுகளை எழுதுக. 42, கீழ்காணும் இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். டெல்லி, மதுரை, சென்னை, விஜயநகர், வங்காளம். 4th ரோமன் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். 43, ஆ, தமிழக வரலாற்றின் சோழர்களின் காலம் ஒரு உன்னத காலம் விளக்கவும். அல்லது ஆ, சமண புத்த சமய கொள்கைகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் எழுதுக. 44, கீழ்காணும் இடங்களை உலக வரைபடத்தில் குறிக்கவும். பசிபிக் நெருப்பு வலயம், இமயமலை, இங்கிலாந்து, டென்மார்க்,
குளிர் பாலைவனம், வட அமெரிக்கா, இந்திய பெருங்கடல், அல்லது இதுலேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கங்கை டெல்டா, ஆஸ்திரேலியா, சீன நாகரிகம், செங்கடல், ஆசியா, ஸோ வெப்ப பாலைவனம், ஆப்பிரிக்கா. ஸோ பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றுனா மார்க் பண்ணி படிங்க, சூப்பராக எழுதுங்க, கடைசி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ இது போல் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகள் எல்லாம் நீங்கள் நல்லா அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.